உன் கை ரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கும் கூட எதிர்காலம் உண்டு. உன் முதல் வெற்றிக்கு பிறகு வெற்றியின் திருப்தியில் ஓய்வு கொள்ளாதே. உனக்கு கிடைத்த வெற்றி அதிர்ஷ்டத்தினால் மட்டுமே என்று கூற ஒரு கூட்டமே காத்திருக்கிறது. உன் வாழ்வினில் வரும் அனைத்து சங்கடங்களும் உன்னை அழிக்க வரவில்லை. உன் திறமையையும் உள்மன சக்தியையும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை அளித்து செல்கிறது. நாட்டின் மிகச்சிறந்த மற்றும் திறமைமிக்க மூளைகள் பள்ளி அறையின் கடைசி பெஞ்சில் தான் இருக்க வாய்ப்பு அதிகம். உன் வேலைக்கு நீ தலை வணங்கினால் நீ யாருக்கும் தலை வணங்க தேவையில்லை. அதுவே நீ தலை வணங்காவிட்டால் நீ அனைவரிடமும் தலை குனிய நேரிடும். நீ சூரியனாக பிரகாசிக்க ஆசைப்பட்டால் முதலில் நீ சூரியனாக எரிய வேண்டும். கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் படிக்காத குடும்பத்தில் இருந்து வந்தாலும் உங்களால் வெற்றி அடைய முடியும். நீங்கள் யாராக இருந்தாலும் உழைப்பாலும் அறிவாலும் வெற்றி அடையலாம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலியாகின்றான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமிதம் கொள்ளும் தருணத்தில் முட்டாளாகிறான். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். ஆண்டவன் சோதிப்பது எல்லாரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. கனவு காணுங்கள். கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது அல்ல. உங்களை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே கனவு.